அப்பா பண்ற தப்பு பிள்ளைங்களுக்கு தான் வரும், இப்படி ஏமாத்தினா இதுதான் கதி அப்படின்ற மாதிரி கொந்தளிச்சிருக்காங்க நடிகை சமந்தா அவர்களோட கணவனான ராஜ் நிதிமூர் அவர்களோட முதல் மனைவி ஷாம்லாடி. இது மட்டும் சொல்லலங்க, நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதை பார்க்கும்போதே நமக்கே ஒரு மாதிரி பதபதன்னு இருக்கு. என்னதான் இருந்தாலும் அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க, இதெல்லாம் நீங்க சொல்லலாமா அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கு. அப்படி என்னதான் சொன்னாங்க அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் நியூஸா இன்னைக்கான பயோகிராஃபில பார்க்கலாம் வாங்க. கடந்த வாரம் தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, அமெரிக்கா, அப்புறம் ஆப்கானிஸ்தான் எல்லா நாடுகள்லயுமே ஒரு ஹீரோயினோட படம் ரிலீஸ் ஆச்சு. அவங்களோட படம் எல்லா மொழியிலயுமே மொழிபெயர்க்கப்பட்டு ரிலீஸ் ஆச்சு. அது மட்டும் கிடையாதுங்க, அந்த படம் இன்னைக்கு செம்ம ஹிட் அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் இந்த படம் எடுத்து கொடுத்திருக்கு அப்படின்ற மாதிரியே ப்ரொடியூசர் தரத்துல இருந்து பேசிட்டு தான் இருக்காங்க. என்ன படம்னு கேக்குறீங்களா? சமந்தா அவர்களோட மா இன்டி பங்காரம் அப்படின்றது தான். இந்த படம் பயங்கரமான ஹிட்டுங்க. அண்ட் எல்லா ஃபேமிலியுமே சேர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படமா தான் இருக்கு. அண்ட் இந்த திரைப்படத்தோட கதையை பத்தியுமே நிறைய பேர் நிறைய சேனல்ஸ்லயுமே சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சமந்தா அவர்கள் ஒரு ஆர்ஃபனேஜ்ல வளரக்கூடிய ஒரு பொண்ணு. அதுக்கப்புறமா உங்களுக்கு லவ் பண்ணும், ஃபேமிலி வேணும்னு ஆசைப்படுறதுனால ஒரு பையனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. அந்த வீட்டுக்குள்ள போன பிறகு இவங்களுக்கு ஒரு நிறைய பெரிய பிரச்சனை வருது. இவங்களால எந்த வேலையுமே மருமகளா செய்ய முடியல. அப்புறம் அவங்க ஃப்ரெண்டோட ஹெல்ப்போட எல்லா வேலையும் பண்றாங்க. அந்த டைம்ல ஒரு ப்ராப்ளம் வருது. அது அவங்க ஆர்ஃபனேஜ்ல இருந்து வெளில வந்த பிறகு அவங்களோட சேஃப்டி பர்பஸ்க்காக நிறைய இடத்துல ஒர்க் பண்ணுவாங்க. பட் நிறைய பிரச்சனைகள் வரும். அப்போ ஒரு இயக்கத்துல போய் சேருவாங்க. அந்த இயக்கத்துல இருக்கக்கூடிய நபர் இவங்க மேல ஆசைப்படுவாங்க. இதுதான் இந்த கதை. இதுக்காக அவர் எந்த எல்லைக்கெல்லாம் போகிறாரு அப்படின்ற மாதிரி தான் ஃபைட்டிங் சீக்வன்ஸ்லாம் செம்மையா இருக்கும். சமந்தா செம்மையா ஃபைட் பண்ணிருப்பாங்க. சமந்தா மட்டும் இல்லாம அவங்க மருமகளா போன அந்த குடும்பமும் சேர்ந்து சமந்தாக்காக ஃபைட் பண்ணுவாங்க. இதுதான் இந்த கதை. ஃபேமிலியா பார்க்கலாம் எல்லாருமே. அவ்வளவு சூப்பரா இருந்தது அப்படின்னு தான் பல பேரோட ரிவ்யூமாவே இருந்தது. அண்ட் இந்த திரைப்படம் பயங்கரமான ஒரு ஹிட். அண்ட் இந்த திரைப்படம் ஹிட் ஆகி நிறைய தியேட்டர்ல போயிட்டு இருக்கு. ஸோ அதோட ப்ரொமோஷன் ஈவெண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல சக்சஸ்ஃபுல் ஈவெண்டா இருக்கும். அப்படி இவங்க செய்தியாளர்களை சந்திக்கும் போது சமந்தா ரொம்பவே ஒரு க்ளோ இருந்தது அவங்களோட ஃபேஸ்ல. நிறைய கேள்விகள் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே கேட்டாங்க. இந்த படமே ரொம்ப நாளைக்கு அப்புறம் நடிச்சிருக்கீங்க, ப்ளீஸ் பிரேக் எடுக்காதீங்க, நிறைய திரைப்படங்கள் அடுத்தடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அப்ப நடிகை சமந்தா அவர்களோட பதில் என்னவா இருந்தது? ப்ளீஸ் காய்ஸ், இன்னும் ஒரே ஒரு பிரேக் மட்டும் எடுத்துக்கிறேன், அது என்னோட மெட்டர்னிட்டி லீவுக்காக நான் எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் கண்டிப்பா நான் நடிக்க வரேன் அப்படின்னு ஒரு வெட்கம் கலந்து சிரிப்போட சொல்லிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அப்பாடா சமந்தா பிரெக்னெண்டா இருக்காங்க, அந்த நியூஸை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஏன்னா இன் பிட்வீன் கேப்ல பாத்தீங்கன்னா சமந்தா அவர்கள் ஒரு சக்சஸ்ஃபுல் மீட்ல இந்த திரைப்படத்துக்காக கேக் கட் பண்ணும்போது டிஷர்ட் அணிஞ்சிருப்பாங்க. இந்த டிஷர்ட் ரொம்பவே டைட்டா இருந்து அவங்களோட பேபி பம்ப் தெரிஞ்சிருக்கும். அப்போ எல்லாருக்குமே ஒரு டவுட் வருது, சமந்தா அவர்கள் ஃபிட்டா இருக்கக்கூடிய ஆளாச்சே, பேக் எல்லாம் இருக்குமே, சிக்ஸ் பேக் எல்லாம், இப்ப என்னடா குட்டியா தொப்பா இருக்கேன்னு பார்த்தா அது பேபி பம்பா இருக்குமோன்னு யோகிச்சுட்டு இருந்த நேரத்துல கரெக்டா இந்த பிரஸ் மீட்லயே இதை பத்தி விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. சமந்தா அவர்களுக்கு நிறைய பேர் அவங்களோட வாழ்த்துக்களை சொன்னாங்க. ராஜ் நிதிமூர் அவருக்கும் அவங்களோட விஷஸ் சொன்னாங்க. ரெண்டு பேரும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கப்பலா இருந்தாங்க. லாஸ்ட் இயர் தான் இந்த கப்பல் அவங்களோட வெட்டிங் ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஈஷா டெம்பிள்ல நடத்திருந்தாங்க. அண்ட் இவங்களோட வெட்டிங் வெளியாகின அடுத்த நிமிஷமே பாத்தீங்கன்னா ராஜ் நிதிமூருக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு. அப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தைலாம் இருக்கு அப்படின்ற மாதிரியும் அவங்களோட மனைவியை பத்தின பல விஷயங்களும் சமூக வலைதளங்கள்ல அதிகமா பேசப்பட்டுச்சு. ஆனா அவங்களுக்கு குழந்தை கிடையாது. ஒரு 10 வருடம் காலம் ஒரு தம்பதியரா வாழ்ந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே விவாகரத்து வாங்கிட்டாங்க. அண்ட் சமந்தாவை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க பிரிஞ்ச செய்தி அப்படின்னா கூட 2025 அப்படின்னு தான் சொல்றாங்க. 2025 ஸ்டார்ட்ல தான் பிரிஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த இடைப்பட்ட காலத்துல எப்படி இவங்களால திருமணம் பண்ண முடியும்? அப்ப ரெண்டு பேருமே அஃபேர்ல இருந்தாங்களா அப்படின்ற ஒரு செய்தி வெளியாகி, இல்ல சமந்தா தான் இந்த குடும்பத்துக்கு எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சமந்தா மேலேயும் பல அவதூறுகள் தாங்க இருந்தது. எப்ப ராஜ் நிதிமூர் அண்ட் சமந்தா கல்யாணம் பண்ணாங்களோ அவ்வளோ பேச்சுகள் தான் இருக்கு. அது அதோட நின்னுச்சா? இல்லங்க. இப்ப சமந்தா அவர்கள் பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்னு நியூஸ் சொன்னதுக்கு அப்புறமா இப்ப எல்லாருமே அவங்களோட அட்டென்ஷனை திருப்பி ராஜ் நிதிமூர் அவர்களோட முதல் மனைவி என்ன சொன்னாங்க அப்படின்ற மாதிரி அவங்களோட சமூக வலைத்தளங்களை போய் பாக்குறாங்க. அப்பதான் இன்னொரு விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது ராஜ் நிதிமூர் மற்றும் சமந்தா இவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்ற செய்தி வெளியாகின அந்த 2 நாட்கள்ல ராஜ் நிதிமூர் அவர்களோட முதல் மனைவியான ஷியாமலா டி அவங்க என்ன பண்றாங்க, ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க. அந்த ஸ்டேட்டஸ்ல என்ன சொல்றாங்கன்னா,
உங்களோட சங்கதிகள் அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்திட்டு போறது என்ன தெரியுமா? உங்களோட சொத்து, அப்புறம் ஆசிர்வாதம், புண்ணியம் மட்டும் கிடையாதுங்க. புண்ணியம்னா தெரிஞ்சிருக்கும், பிளெஸிங்ஸ், அப்புறம் உங்களோட கர்ம வினைகள், அப்புறம் உங்களோட சொத்து, இதை மட்டுமே கடத்திட்டு போறது கிடையாது. இந்த கர்ம வினை அப்படின்றது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒண்ணு. இந்த கர்ம வினையை நீங்க நல்லது பண்ணா நல்லது நடக்கும், இல்ல நீங்க கெட்டது பண்ணீங்கன்னா அந்த கெட்டது உங்களோட மட்டும் முடியாது, உங்க சங்கதியர்களுக்கும், அதாவது அடுத்தடுத்து இந்த குடும்பத்துல பிறக்க போற குழந்தைகளுக்கும் இது எல்லாமே கடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட மட்டும் இல்லாம அந்த கமெண்ட்ஸ்ல ஷாம்லிடி அவர்கள் இன்னொரு விஷயமும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அப்பா செய்யற பாவம் பையனுக்கு தான் சேரும். தயவு செய்து நீங்க என்ன செய்யதா இருந்தாலும் பார்த்து செய்யுங்க, ஒரு ரைட்டான சாய்ஸா மேட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க பண்ற பாவம் புண்ணியங்கள் மட்டுமே உங்க குழந்தைக்கு வராது, அந்த பாவம் ஒரு மிகப்பெரிய விஷயமா உங்க குழந்தைங்களுக்கு தாக்கும். அதனால நீங்க பொய் சொல்றதுக்கு முன்னாடி, ஒருத்தவங்களை ஏமாத்துறதுக்கு முன்னாடி, ஒருத்தவங்களை நம்பிக்கை துரோகம் பண்றதுக்கு முன்னாடி, ஒருத்தவங்களை காயப்படுத்துறதுக்கு முன்னாடி தயவு செய்து யோசிங்க. இது உங்களோட நிக்க போறது இல்ல. இந்த கர்ம வினையானது, இந்த பாவமானது அடுத்து உங்களுக்கு பிறக்க போற ஒவ்வொரு சங்கதியினரையுமே பாதிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டேட்டஸை பார்த்த பலருமே பதறிட்டாங்க. இவங்க யாரை சொல்ல வராங்க? இல்ல ஒருவேளை இவங்க சாதாரணமாவே சொல்லியிருந்தாலும் அதை ஏன் இந்த நேரத்துல இவங்க சொல்லணும்? சமந்தா மற்றும் ராஜ்நிதி முரு பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்ற செய்தியை வெளியான இந்த நேரத்துல இவங்க ஏன் சொல்லணும்? அப்போ இவங்க ராஜ்நிதி முரு மற்றும் சமந்தா அவர்களுக்கு ஒரு கர்ஸ் மாதிரி சொல்றாங்களா? இந்த பாவம் உங்க குழந்தையதான் பாதிக்கும்னு சொல்றாங்களா? அப்ப ராஜ்நிதி முறை ஏமாத்துனாங்களா, இல்ல சமந்தா ஏமாத்துனாங்களா அப்படின்ற பல கேள்விகள் இந்த ஸ்டேட்டஸ் மற்றும் இவங்க சாம்லிடி அவர்களோட கமெண்ட்ஸை பார்த்து வந்துட்டு தாங்க இருக்கு. இதை பார்த்து எல்லாருக்குமே கொஞ்சம் மனசு கஷ்டமாவும் பதபதக்கவும் தான் செய்யுது. அண்ட் இருந்தாலும் அதுக்கப்புறமா இவங்க எந்த போஸ்ட்டுமே போடல அப்படின்னு சொல்லப்படுது. ஸ்டில் தவறே பண்ணியிருந்தாலும் பிரெக்னெண்டா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான கர்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சினி சமூகம் சார்பா சமந்தா மற்றும் ராஜ்நிதி முரு மற்றும் அவங்களோட அன்போர்ன் பேபிக்கு ஒரு சூப்பர் டூப்பரான ஒரு ஹெல்த் கடவுள் கொடுக்கணும் அப்படின்றத நம்ம வேண்டிக்கலாம். அண்ட் இந்த கப்பல் பியூட்டிஃபுல்லா இவங்களோட ஃபேமிலி லைனேஜை அடுத்தடுத்து தொடரணும் அப்படின்றதையும் நம்ம இந்த டைம்ல விஷ் பண்ணிக்கலாம். அண்ட் இதே போல ஒரு ஸ்பெஷல் நியூஸா இருக்கட்டும், இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ ஹீரோயின் யாரா இருந்தாலும் அவங்களோட பயோகிராஃபி யார் வேணும் அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. அவங்களோட பயோகிராஃபியை நீங்க நம்ம சேனல்ல பாப்பீங்க.